ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க, இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. நம்ம கல்யாண வீட்டுக்கு போயிருந்தால் கண்டிப்பாக இந்த வத்த குழம்பு சாப்பிடாம இருந்திருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது நாக்கிலேயே இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதே டேஸ்ட்டு மாறாமல் சூப்பராக வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 3 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும், நல்ல வாசனை வரும், அப்போ நமக்கு சரியாக இருக்கும். இப்போது இது நல்லா வறுத்துட்டு வாணல்லே விட்டுறாதீங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். வாணல்லே விட்டுட்டா வாணலில் இருக்க சூடு இன்னுமே கொஞ்சம் இந்த பொருட்களை கருக விட்டுடும். அதனால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வத்த குழம்பு. இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டை வத்தல் சேர்த்துருக்கேன். சுண்டைக்காய் வத்தல், நீங்கள் மணத்தக்காளி வத்தல் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். வத்தலில் சில சமயம் பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது வீட்டிலே ரெடி பண்ணதுன்றதுனால அந்த அளவுக்கு உப்பு இருக்காது. நீங்கள் கடைகளில் வாங்கும்போது உப்பு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது அதே ஆயிலில் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா குழம்புக்கு வாசனையை கொடுக்கும். இப்போது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு எப்போவுமே வத்த குழம்புக்கு நிறைய இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பூண்டு பார்த்திங்கன்னா ஆயிலில் நல்லா வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அப்போ தான் நம்ம வத்த குழம்பு ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது நல்லா பூண்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் இருக்கும். அதை எல்லாத்தையும் தோல் நீக்கிட்டு முழுசாகவே சேர்த்துக்கணும், கட் பண்ண வேண்டாம். முழுசாகவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக தேவையில்ல, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கலர் மாறி இந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலருக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது கடைசியாக நம்ம குழம்பு இறக்கும்போது ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்ச மசாலா ஐட்டம் எல்லாமே ஆறிடுச்சு. இது நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், வறுத்த ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போது நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே வாசனையோடையும் டேஸ்ட்டோடையும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு, பார்த்திங்களா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இன்னுமே தக்காளி நல்லா மசிய சீக்கிரமாக வதங்கிடும், வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வத்த குழம்பு பவுடர் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது குழம்புக்கு, அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மண் சட்டியில் செய்யும்போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும்.
இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்த வத்த குழம்பு பொடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஆயிலே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம குழம்புல சேர்த்துக்கணும். நல்லா கரைச்சிட்டு நான் கையாலே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் புளி வடிகட்டுற ஃபில்டர் இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளவு தேவைப்படுதோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் கலந்து விட்டுட்டேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா இன்னும் நல்லா திக்காகும். வத்த குழம்பு பொடி நம்ம அரைக்கும் போது இதில் கடலைப்பருப்பு தோரம்பருப்புலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இது நல்லா குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால் நல்லா திக்காகும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வத்தலை வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நான் இது கூடவே சேர்த்துருக்கேன். குழம்புல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டாலே போதும். நல்லா திக்காகிடும். இப்போ பாருங்கள், இதுக்கு கடைசியாக ஒரு 4-5 சீல் தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், வத்த குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது நமக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே சமயம் திக்னஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இல்லைனா இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்திட்டு அதுலேயே சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ கல்யாண வீட்டிலலாம் கொஞ்சமாக இந்த தேங்காய் அரைச்சி சேர்ப்பாங்க. அப்போ தான் திக்னஸும் கொடுக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. இப்போ கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக நம்மளோட கல்யாண வீட்டு வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப டேஸ்டியாக வரும். இது ஒரு வாரம்னா கூட கெட்டு போகாமலே இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வதக்கி செஞ்சுருக்கிறதுனால, அதுவும் மண் சட்டியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது கெட்டு போகவே போகாது. தேங்காய் அரைச்சி ஊற்றாதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 1 வீக் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான வத்த குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கலந்து கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.